For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். தனியார்மயமாக்கல் என்றால் என்ன? அது இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்களை எவ்வாறு பாதிக்கும்? தனியார்மயமாக்கல் பிரைவேடைசேஷன் என்பது அரசுக்குச் சொந்தமான நிறுவனங்கள், சொத்துக்கள் அல்லது தொழில்களின் உரிமையையும் நிர்வாகத்தையும் தனியார் துறைக்கு மாற்றுவதை குறிக்கும். இது 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் LPG என்ற பொருளாதாரச் சீர்திருத்தக் கொள்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும். தனியார்மயமாக்கல் பொதுவாக 2 வழிகளில் நடைபெறுகிறது. முதலீட்டு விலக்கல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அரசு நிறுவனங்களின் பங்குகளை தனியார் நிறுவனங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ விற்பனை செய்தல். நேரடி விற்பனை, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை முழுமையாகவோ அல்லது அதன் நிர்வாக கட்டுப்பாட்டையோ தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தல். ஏர் இந்தியா விற்பனை. இந்திய பொருளாதாரச் சீர்திருத்தங்களில் தனியார்மயமாக்கலின் தாக்கம். தனியார்மயமாக்கல் இந்திய பொருளாதாரத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பல தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. நேர்மறை தாக்கங்கள் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ்: திறன் மற்றும் உற்பத்தித்திறன் அதிகரிப்பு. அரசு நிறுவனங்களை விட தனியார் நிறுவனங்கள் லாபத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுவதால் மேலாண்மை திறன் மற்றும் உற்பத்தித்திறன் அதிகரிக்கின்றன. நவீன தொழில்நுட்பம், தனியார் முதலீடுகள் மூலம் புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவிற்குள் வருகின்றன. தொலைத்தொடர்புத் துறை மற்றும் விமான போக்குவரத்து. அரசின் நிதிச் சுமை குறைதல். நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை பராமரிக்கும் நிதிச் சுமையிலிருந்து அரசு விடுபடுகிறது. அந்த தொகையை சமூக நலத்திட்டங்களுக்கு, கல்வி, சுகாதாரம் பயன்படுத்த முடியும். போட்டித்தன்மை, சந்தையில் தனியார் நிறுவனங்களின் வருகையால் போட்டி அதிகரிக்கிறது. இது நுகர்வோருக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைக்க வழிவகுக்கிறது. எதிர்மறை தாக்கங்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்: சமூக நீதி மற்றும் வேலைவாய்ப்பு. தனியார் நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாகக் கொள்வதால் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் ஆட்குறைப்பு டவுன்சைசிங் நடவடிக்கைகளால் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கக்கூடும். விலை ஏற்றம்: அரசு வழங்கி வந்த மானியங்கள் குறைக்கப்படுவதால் அத்தியாவசிய சேவைகளின் விலை மின்சாரம், போக்குவரத்து உயரக்கூடும். ஏகபோக உரிமை மொனோபொலி: சில பெரிய தனியார் நிறுவனங்கள் ஒட்டுமொத்த சந்தையையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அபாயம் உள்ளது. லாபகரமான பொதுத்துறை நிறுவனங்களை இழத்தல். லாபம் ஈட்டும் நவரத்னா நிறுவனங்களை கைவிடுவது நீண்ட கால அடிப்படையில் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தலாம். முடிவுரை: இந்தியாவில் தனியார்மயமாக்கல் என்பது பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தவும் உலக சந்தையில் போட்டியிடவும் ஒரு தவிர்க்க முடியாத கருவியாக உள்ளது. இருப்பினும் இது ஏழை எளிய மக்களின் நலனை பாதிக்காத வகையில் சரியான ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் ரெகுலேட்டரி பாடிஸ் செயல்படுத்தப்பட வேண்டும். What is meant by privatization and how could it affect economic reforms in India? தனியார்மயமாக்கல் என்றால் என்ன? அது இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்களை எவ்வாறு பாதிக்கும்? Privatization in India. இந்தியாவில் தனியார்மயமாக்கல். Privatization refers to the transfer of ownership and control of public sector enterprises (PSEs) to private entities. In India, privatization is a key component of economic reforms aimed at improving efficiency, reducing government intervention, and promoting economic growth. தனியார்மயமாக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் PSEs உரிமை மற்றும் கட்டுப்பாட்டை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதை குறிக்கிறது. இந்தியாவில் தனியார்மயமாக்கல் என்பது செயல்திறனை மேம்படுத்துதல், அரசாங்க தலையீட்டை குறைத்தல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களின் முக்கிய அங்கமாகும். டைப்ஸ் ஆஃப் பிரைவேடைசேஷன். தனியார்மயமாக்கலின் வகைகள்: டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் அ போர்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்விட்டி இன் PSEs டு பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். முதலீடு விலக்கல், பொதுத்துறை நிறுவனங்களில் அரசாங்க பங்குகளின் ஒரு பகுதியை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்தல். ஸ்ட்ராட்டஜிக் சேல், சேல் ஆஃப் அ majority stake in PSEs to private investors, often resulting in a change of management control. மூலோபாய விற்பனை,
பொதுத்துறை நிறுவனங்களில் பெரும்பான்மையான பங்குகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்தல். இதன் விளைவாக பெரும்பாலும் நிர்வாக கட்டுப்பாடு மாற்றப்படும். இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். பொருளாதார சீர்திருத்தங்களில் தாக்கம். இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி. Privatization can lead to improved efficiency and productivity in PSEs, as private entities prioritize profit and growth. அதிகரித்த செயல்திறன். தனியார்மயமாக்கல் பொதுத்துறை நிறுவனங்களில் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் உற்பத்தித்திறனுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் தனியார் நிறுவனங்கள் லாபம் மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. Reduced government burden. Privatization can reduce the government's burden of running laws, making PSEs, allowing for reallocation of resources to more critical areas. குறைக்கப்பட்ட அரசாங்க சுமை. தனியார்மயமாக்கல் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துவதில் அரசாங்கத்தின் சுமையை குறைக்கலாம், மேலும் வளங்களை மிகவும் முக்கியமான பகுதிகளுக்கு மறு ஒதுக்கீடு செய்ய அனுமதிக்கிறது. Reduced government burden. Privatization can reduce the government's burden of running laws, making PSEs, allowing for reallocation of resources to more critical areas. குறைக்கப்பட்ட அரசாங்க சுமை. தனியார்மயமாக்கல் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துவதில் அரசாங்கத்தின் சுமையை குறைக்கலாம், மேலும் வளங்களை மிகவும் முக்கியமான பகுதிகளுக்கு மறு ஒதுக்கீடு செய்ய அனுமதிக்கிறது. Increased foreign investment. Privatization can attract foreign investment, contributing to economic growth and development. அதிகரித்த வெளிநாட்டு முதலீடு. தனியார்மயமாக்கல் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கலாம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்கலாம். Improved governance. Privatization can lead to better governance and management practices, as private entities are driven by market discipline. மேம்பட்ட நிர்வாகம். தனியார்மயமாக்கல் சிறந்த நிர்வாகம் மற்றும் மேலாண்மை நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் தனியார் நிறுவனங்கள் சந்தை ஒழுக்கத்தால் இயக்கப்படுகின்றன. Challenges and concerns. Job losses. Privatization can lead to job losses, particularly if private entities prioritize efficiency over employment. வேலை இழப்புகள். தனியார்மயமாக்கல் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை விட செயல்திறனை முன்னுரிமைப்படுத்தினால். Loss of public control. Privatization can result in a loss of public control over essential services and infrastructure. பொது கட்டுப்பாடு இழப்பு. தனியார்மயமாக்கல் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மீதான பொது கட்டுப்பாட்டை இழக்க வழிவகுக்கும். Inequitable distribution of benefits. Privatization can lead to inequitable distribution of benefits, with private entities prioritizing profits over public interests. பயன்பாடுகளின் சமமற்ற விநியோகம். தனியார்மயமாக்கல் நன்மைகளின் சமமற்ற விநியோகத்திற்கு வழிவகுக்கும், தனியார் நிறுவனங்கள் பொது நலன்களை விட லாபத்தை முன்னுரிமை செய்கின்றன. India's experience. இந்திய அனுபவம். Mixed results. India's experience with privatization has been mixed, with some successes AG, Infosys, VSNL and failures AG, Air India. கலப்பு முடிவுகள். தனியார்மயமாக்கலில் இந்தியாவின் அனுபவம் கலவையாக உள்ளது. சில வெற்றிகள் ஏகா, இன்ஃபோசிஸ், VSNL மற்றும் தோல்விகள் ஏகா, ஏர் இந்தியா உள்ளன. Ongoing reforms. The Indian government continues to pursue privatization and disinvestment initiatives, aiming to improve efficiency and reduce fiscal deficits. தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள். இந்திய அரசாங்கம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கும் இலக்காக கொண்ட தனியார்மயமாக்கல் மற்றும் முதலீட்டு விலக்கல் முயற்சிகளை தொடர்ந்து பின்பற்றுகிறது. Conclusion. Privatization can be a powerful tool for promoting economic reforms in India, but it requires careful planning, implementation, and regulation to ensure that benefits are shared equitably and public interests are protected. இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்களை ஊக்குவிப்பதற்கு தனியார்மயமாக்கல் ஒரு சக்திவாய்ந்த கருவியாக இருக்கலாம், ஆனால் நன்மைகள் சமமாக பகிரப்படுவதையும் பொது நலன்கள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்ய கவனமாக திட்டமிடல், செயல்படுத்தல் மற்றும் ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. சிறு குறிப்பை எழுதுங்கள். தனியார்மயமாக்கலின் சமூக விளைவுகள். தனியார்மயமாக்கல் பிரைவேடைசேஷன் என்பது பொருளாதார நடவடிக்கையாக தொடங்கினாலும் அது இந்திய சமூக கட்டமைப்பில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது.
அரசு தனது பங்குகளை தனியார் துறைக்கு மாற்றும்போது ஏற்படும் சமூக விளைவுகளை பின்வருமாறு தொகுக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் பணியாளர் பாதுகாப்பு. தனியார்மயமாக்கல் தொழிலாளர் சந்தையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. நேர்மறை, புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் திறமைக்கு ஏற்ற ஊதியம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பே அறிமுகமானது. எதிர்மறை, பணியாளர் பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி குறைந்தது. அரசு பணிகளில் இருப்பதை போன்ற நிரந்தரத்தன்மை தனியார் துறையில் இல்லை. மேலும் விருப்ப ஓய்வு திட்டங்கள், விஆர்எஸ் மற்றும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் தொழிலாளர் குடும்பங்களை பாதிக்கின்றன. சமூக நீதியும் இடஒதுக்கீடும். இந்தியச் சமூகத்தில் இது ஒரு மிக முக்கியமான விவாதமாகும். தாக்கம். பொதுத்துறை நிறுவனங்களில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் நடைமுறையில் உள்ளது. ஆனால் தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கட்டாயமல்ல. விளைவு. இதனால் ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் பிரதிநிதித்துவம் உயர் பதவிகளில் குறைய வாய்ப்புள்ளது. இது சமூகச் சமத்துவத்திற்குச் சவாலாக அமைகிறது. சேவைகளின் தரமும் விலையும். கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில் தனியார்மயமாக்கல் நுகர்வோர் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தரம். தனியார் துறையின் வருகையால் நவீன வசதிகள் மற்றும் துரிதமான சேவைகள் தனியார் மருத்துவமனைகள், தனியார் வங்கிகள் கிடைத்துள்ளன. விலை. லாப நோக்கத்தினால் அடிப்படைச் சேவைகளின் விலை அதிகரிக்கிறது. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் இடையிலான சமூக இடைவெளியை சோஷியல் டிவைட் அதிகரிக்கிறது. வாழ்க்கை முறை மற்றும் நுகர்வு கலாச்சாரம். தனியார்மயமாக்கல் இந்தியர்களிடையே ஒரு புதிய நுகர்வு கலாச்சாரத்தை கன்சியூமரிசம் உருவாக்கியுள்ளது. மாற்றம். மேற்கத்திய வாழ்க்கை முறை, ஆடம்பர பொருட்கள் மீதான மோகம் மற்றும் கடன் கலாச்சாரம் கிரெடிட் கல்ச்சர் அதிகரித்துள்ளது. நகரமயமாக்கல். தனியார் நிறுவனங்கள் பெரும்பாலும் நகரங்களை மையமாகக் கொள்வதால் கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி அதிகரிப்பதோடு நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதும் மைக்ரேஷன் வேகமடைந்துள்ளது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு. தனியார்மயமாக்கல் செல்வக்குவிப்பை ஒரு சிலரிடமே கொண்டு சேர்க்கும் வாய்ப்புள்ளது. தாக்கம். இது சமூகத்தில் வர்க்கப் பிரிவினையை கிளாஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கூர்மையாக்குகிறது. அதிக வருமானம் ஈட்டும் ஒரு பிரிவினரும் அத்தியாவசிய தேவைகளுக்கு போராடும் ஒரு பிரிவினரும் உருவாகும் நிலை ஏற்படுகிறது. முடிவுரை. தனியார்மயமாக்கல் பொருளாதார வளர்ச்சிக்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் வழிவகுத்தாலும் அது சமூக பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தில் சில சவால்களை உருவாக்கியுள்ளது. சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே இன்க்ளூசிவ் growth இந்த சவால்களுக்கு தீர்வாக அமையும். ரைட் ஷார்ட் நோட். சோஷியல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிரைவேடைசேஷன். சிறு குறிப்பை எழுதுங்கள். தனியார்மயமாக்கலின் சமூக விளைவுகள். Privatization has significant social consequences. தனியார்மயமாக்கல் குறிப்பிடத்தக்க சமூக விளைவுகளை ஏற்படுத்துகிறது. Social consequences of privatization. தனியார்மயமாக்கலின் சமூக விளைவுகள். Increased inequality. Privatization can widen income inequality, as essential services become less accessible to the poor. அதிகரித்த சமத்துவமின்மை. தனியார்மயமாக்கல் வருமான சமத்துவமின்மையை விரிவுபடுத்தும், ஏனெனில் அத்தியாவசிய சேவைகள் ஏழைகளுக்கு குறைவாகவே அணுகப்படுகின்றன. Reduced access to services. Privatization can lead to reduced access to essential services, such as healthcare and education, for marginalized communities. சேவைகளுக்கான அணுகல் குறைதல். தனியார்மயமாக்கல் விளிம்புநிலை சமூகங்களுக்கு சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை குறைக்க வழிவகுக்கும். Job losses. Privatization can result in job losses, particularly in industries where state-owned enterprises are downsized or sold. வேலை இழப்புகள். தனியார்மயமாக்கல் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் குறைக்கப்படும் அல்லது விற்கப்படும் தொழில்களில். Loss of public control. Privatization can lead to a loss of public control over essential services, making it difficult for governments to regulate and ensure accountability. பொது கட்டுப்பாட்டின் இழப்பு. தனியார்மயமாக்கல் அத்தியாவசிய சேவைகளின் மீதான பொது கட்டுப்பாட்டை இழக்க வழிவகுக்கும், இதனால் அரசாங்கங்கள் பொறுப்புணர்வை ஒழுங்குபடுத்துவதையும் உறுதி செய்வதையும் கடினமாக்கும். These consequences can have a disproportionate impact on vulnerable populations, including the poor, women, and marginalized communities.
இந்த விளைவுகள் ஏழைகள், பெண்கள் மற்றும் விளிம்புநிலை சமூகங்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது விகிதாச்சாரமற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களின் சமூக விளைவுகளைப் பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளமயமாக்கல் லிபரலைசேஷன், தனியார்மயமாக்கல் பிரைவேடைசேஷன் மற்றும் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், சுருக்கமாக எல்பிஜி ஆகிய பொருளாதார சீர்திருத்தங்கள் வெறும் நிதி சார்ந்த மாற்றங்கள் மட்டுமல்ல, அவை இந்தியச் சமூகத்தின் வேர்களையே மாற்றியமைத்த சமூக நிகழ்வுகளாகும். இதன் சமூக விளைவுகளை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். வர்க்க கட்டமைப்பில் மாற்றம், சேஞ்சிங் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். எல்பிஜி சீர்திருத்தங்கள் இந்தியாவில் ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தை நியூ மிடில் கிளாஸ் உருவாக்கியுள்ளன. நேர்மறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகளின் வளர்ச்சியால் அதிக ஊதியம் பெறும் ஒரு நிபுணத்துவ வர்க்கம் உருவானது. இவர்களின் வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் அதிகரித்தது. எதிர்மறை வர்க்க இடைவெளி அதிகரித்துள்ளது. வசதி படைத்தவர்கள் மேன்மேலும் உயர, அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் அந்த வளர்ச்சியை எட்ட முடியாமல் பின்தங்கியுள்ளனர். குடும்பம் மற்றும் திருமண அமைப்பில் தாக்கம். பொருளாதார சுதந்திரம் குடும்ப உறவுகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. கூட்டுக் குடும்பம் முதல் தனிக்குடும்பம் வரை. நகரமயமாக்கல் மற்றும் வேலைவாய்ப்பு தேடல் காரணமாக கூட்டுக் குடும்பங்கள் சிதைந்து தனிக்குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெருகின. பெண்களின் நிலை. வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. இது குடும்பத்தில் அவர்களின் முடிவெடுக்கும் நுகர்வு கலாச்சாரம் கன்சியூமரிசம். உலகமயமாக்கல் இந்தியர்களின் வாழ்க்கை முறையை நுகர்வு சார்ந்த ஒன்றாக மாற்றியது. மேற்கத்தியமயமாக்கல் மக்டொனால்டைசேஷன் என்று அழைக்கப்படும் உலகளாவிய உணவு பழக்கங்கள், உடை அலங்காரம் மற்றும் நுகர்வு பொருட்கள் இந்தியர்களின் அன்றாட வாழ்வில் கலந்தன. தாக்கம். சேமிப்பு மனப்பான்மை குறைந்து கடன் பெற்ற பொருட்களை வாங்கும் கிரெடிட் கல்ச்சர் மனநிலை அதிகரித்துள்ளது. சமூக நீதியும் இடஒதுக்கீடும் சோஷியல் ஜஸ்டிஸ் ரிசர்வேஷன். தனியார்மயமாக்கல் சமூக நீதிக்கு ஒரு பெரிய சவாலாக எழுந்துள்ளது. சவால். அரசு துறைகளில் நிலவும் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தனியார் துறையில் நடைமுறையில் இல்லை. விளைவு. பொருளாதாரம் தனியார் மயமாகும்போது பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் அபாயம் உள்ளது. இது சமூகச் சமத்துவமின்மையை சோஷியல் இனெக்வாலிட்டி வளர்க்கக்கூடும். கல்வி மற்றும் சுகாதாரம் ஒரு வணிகப் பொருள். எல்பிஜி சீர்திருத்தங்களுக்குப் பிறகு அடிப்படை தேவைகளான கல்வியும் சுகாதாரமும் ஒரு வணிகப் பொருளாக கமாடிட்டி மாறின. தரம் vs சமநிலை. உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உருவானாலும் அவை வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே எட்டும் தூரத்தில் உள்ளன. இது ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு இடையே கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் பெரிய இடைவெளியை உருவாக்கியுள்ளது. கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி. சீர்திருத்தங்களின் பலன்கள் பெரும்பாலும் நகரங்களையே சென்றடைந்தன. இதனால் கிராமப்புற பொருளாதாரம், குறிப்பாக விவசாயம் நலிவடைந்தது. இது கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களுக்கு பெருமளவிலான இடம்பெயர்வை மைக்ரேஷன் தூண்டியது. முடிவுரை. எல்பிஜி சீர்திருத்தங்கள் இந்தியாவை ஒரு உலகளாவிய பொருளாதார சக்தியாக மாற்றியதில் ஐயமில்லை. ஆனால் சமூக ரீதியாக இது ஒரு முரண்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் செழிப்பு, மறுபுறம் நலிந்து வரும் பாரம்பரிய விழுமியங்கள் மற்றும் பெருகிவரும் ஏற்றத்தாழ்வுகள். இந்த இடைவெளியை குறைப்பதே இந்தியாவின் எதிர்கால சவாலாகும். Discuss the social consequences of economic reforms like liberalization, privatization and globalization. தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களின் சமூக விளைவுகளை பற்றி விவாதிக்கவும். The social consequences of economic reforms like liberalization, privatization, and globalization in India have been multifaceted. இந்தியாவில் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களின் சமூக விளைவுகள் பன்முகத்தன்மை கொண்டவை. Positive impacts. Increased economic growth. Economic reforms have driven rapid economic growth, transforming India into one of the fastest growing economies globally.
அதிகரித்த பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார சீர்திருத்தங்கள் விரைவான பொருளாதார வளர்ச்சியை உந்தியுள்ளன, இந்தியாவை உலகளவில் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன. Job creation. The growth of industries, particularly in the service sector, has created millions of jobs, improving livelihoods for many Indians. வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறிப்பாக சேவைத் துறையில் தொழில்களின் வளர்ச்சி மில்லியன் கணக்கான வேலைகளை உருவாக்கியுள்ளது, பல இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளது. Technological advancement. Globalization has facilitated the adoption of advanced technologies, enhancing productivity and efficiency across industries. தொழில்நுட்ப முன்னேற்றம். உலகமயமாக்கல் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தொழில்கள் முழுவதும் உற்பத்தித்திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் உதவியுள்ளது. Improved infrastructure. Investments in infrastructure have facilitated economic growth and improved the overall quality of life. மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு. உள்கட்டமைப்பில் முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சியை எளிதாக்கியுள்ளன மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளன. Negative impacts. Income inequality. Economic reforms have widened the income gap between the rich and the poor, with the top 10 விழுக்காடு of the population holding 77 விழுக்காடு of the national wealth. வருமான சமத்துவமின்மை. பொருளாதார சீர்திருத்தங்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமான இடைவெளியை அதிகரித்துள்ளன, மக்கள் தொகையில் முதல் 10 விழுக்காடு பேர் தேசிய செல்வத்தில் 77 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள். Rising unemployment. Despite job creation, unemployment remains a significant challenge, particularly among youth. அதிகரித்து வரும் வேலையின்மை. வேலைவாய்ப்பு உருவாக்கம் இருந்தபோதிலும் வேலையின்மை ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளது, குறிப்பாக இளைஞர்களிடையே. Environmental concerns. Rapid industrialization and urbanization have raised environmental concerns, including pollution and resource depletion. சுற்றுச்சூழல் கவலைகள். விரைவான தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் மாசுபாடு மற்றும் வளக்குறைவு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் கவலைகளை எழுப்பியுள்ளன. Neglect of agriculture. The agricultural sector has faced stagnation, leading to rural distress and increased disparities between urban and rural areas. விவசாயத்தை புறக்கணித்தல். விவசாயத்துறை தேக்க நிலையை எதிர்கொண்டுள்ளது, இது கிராமப்புற துயரங்களுக்கும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் வழிவகுத்தது. Social changes. சமூக மாற்றங்கள். Changing class structure. The emergence of a new middle class has transformed employment patterns, cultural norms, and consumer behavior. மாறும் வர்க்க அமைப்பு. ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் வேலைவாய்ப்பு முறைகள், கலாச்சார விதிமுறைகள் மற்றும் நுகர்வோர் நடத்தையை மாற்றியுள்ளது. Urbanization and migration. Rapid urbanization has led to increased migration, exacerbating social and economic stress in cities. நகரமயமாக்கல் மற்றும் இடம்பெயர்வு. விரைவான நகரமயமாக்கல் அதிகரித்த இடம்பெயர்வுக்கு வழிவகுத்தது, நகரங்களில் சமூக மற்றும் பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கிறது. Cultural transformations. Exposure to global markets and media has influenced Indian society, leading to changes in fashion, entertainment, and lifestyles. கலாச்சார மாற்றங்கள். உலகளாவிய சந்தைகள் மற்றும் ஊடகங்களுக்கான வெளிப்பாடு இந்திய சமூகத்தை பாதித்துள்ளது, இது ஃபேஷன், பொழுதுபோக்கு மற்றும் வாழ்க்கை முறைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. Challenges and future directions. சவால்கள் மற்றும் எதிர்கால திசைகள். Balancing economic growth and social equity. Policymakers must balance economic efficiency with social equity to ensure inclusive development. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக சமத்துவத்தை சமநிலைப்படுத்துதல். கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பொருளாதார செயல்திறனை சமூக சமத்துவத்துடன் சமநிலைப்படுத்த வேண்டும். Addressing regional disparities. Initiatives like Make in India and social welfare schemes aim to address regional disparities and promote sustainable development. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். மேக் இன் இந்தியா மற்றும் சமூக நலத் திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்து நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Promoting sustainable development. India must prioritize sustainable development,
addressing environmental concerns and promoting social justice. நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல். இந்தியா நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், சுற்றுச்சூழல் கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்த வேண்டும். 1991ஆம் ஆண்டு தொடங்கிய தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவற்றின் கோரிக்கைகளுக்கு இந்திய அரசு அமைப்பு போதுமான அளவு பதிலளித்துள்ளதா? இந்த முக்கியமான மாற்றத்திற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? 1991ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சீர்திருத்தங்கள் இந்திய பொருளாதாரத்தின் திசையையே மாற்றின. கடந்த 3 தசாப்தங்களாக இந்திய அரசு அமைப்பு இந்த மாற்றங்களுக்கு பதிலளித்துள்ள விதம் குறித்தும், எதிர்காலச் சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செய்ய வேண்டியவை குறித்தும் ஒரு விரிவான அலசல் இதோ. அரசு அமைப்பு போதுமான அளவு பதிலளித்துள்ளதா? இந்திய அரசு பல நிலைகளில் நேர்மறையான மாற்றங்களைச் செய்துள்ளது, இருப்பினும் சில துறைகளில் பின்னடைவுகள் உள்ளன. பொருளாதார வளர்ச்சி, உரிம ராஜ்ஜியத்தை லைசன்ஸ் ராஜ் ஒழித்தது மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை எஃப்டிஐ அனுமதித்தது இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளது. இந்தியா இன்று உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது. டிஜிட்டல் மற்றும் உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஜிஎஸ்டி போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் வரி விதிப்பு மற்றும் நிதி நிர்வாகத்தை நவீனப்படுத்தியுள்ளது. சமூக நீதி மற்றும் இடைவெளி குறைபாடுகள். அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பதிலளித்த அளவுக்கு சமூக ரீதியாக பதிலளிக்கவில்லை என்ற விமர்சனம் உண்டு. கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் தனியார் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதும், கிராமப்புற நகர்ப்புற இடைவெளி அதிகரித்திருப்பதும் அரசின் போதிய பதிலளிப்பு இல்லாததை காட்டுகிறது. அரசாங்கம் மேலும் என்ன செய்ய முடியும்? வழிகாட்டல்கள். முக்கியமான இந்த மாற்றங்களை ஒரு முழுமையான வெற்றியாக்க அரசாங்கம் பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நிறுவன சீர்திருத்தங்கள், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், ஒழுங்குமுறை அமைப்புகளை வலுப்படுத்துதல். தனியார்மயமாக்கல் ஏகபோகமாக மாறாமல் தடுக்க செபி, ட்ராய் போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகளை மேலும் தன்னாட்சிமிக்கதாக மாற்ற வேண்டும். தொழிலாளர் சட்டச் சீர்திருத்தங்கள், தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் அதே வேளையில் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நெகிழ்வான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மனித மூலதனத்தில் முதலீடு, ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. வெறும் பட்டதாரிகளை உருவாக்குவதை விட உலகளாவிய சந்தைக்கு தேவையான திறன் மேம்பாட்டை ஸ்கில் டெவலப்மெண்ட் அரசு உறுதி செய்ய வேண்டும். சுகாதார பாதுகாப்பு. தனியார் மருத்துவமனைகளைச் சாராமல் சாமானிய மக்களும் தரமான சிகிச்சை பெறும் வகையில் பொதுச் சுகாதார கட்டமைப்பை பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வலுப்படுத்த வேண்டும். உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growth. விவசாய நவீனமயமாக்கல். எல்பிஜியின் பலன்கள் விவசாயத்துறைக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப உதவி, நேரடி மானியம் மற்றும் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அரசு நவீனப்படுத்த வேண்டும். சமூக பாதுகாப்பு வலை. தனியார்மயமாக்கலினால் வேலை இழந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கென ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு திட்டங்களை சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. பசுமை பொருளாதாரம். உலகமயமாக்கலினால் ஏற்படும் அதிகப்படியான உற்பத்தி இயற்கையைச் சீரழிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய கார்பன் வரி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரினியூவபிள் எனர்ஜி கொள்கைகளை தீவிரமாகச் செயல்படுத்த வேண்டும். முடிவுரை. 1991ஆம் ஆண்டின் கோரிக்கைகளுக்கு அரசு அமைப்பு ஓரளவுக்குச் சிறப்பாகவே பதிலளித்துள்ளது. ஆனால் இனிவரும் காலங்களில் வளர்ச்சி என்பது வெறும் எண்கள் அல்ல, அது மக்களின் வாழ்க்கைத் தரம் என்பதை உணர்ந்து அரசு செயல்பட வேண்டும். தனியார் துறையின் வேகமும் அரசின் சமூக பாதுகாப்பு உணர்வும் இணையும் போதுதான் இந்தியா முழுமையான வளர்ச்சியை எட்டும். Has the Indian governmental system responded adequately to the demands of liberalization, privatization and globalization started in 1991? What can the government do to be responsive to this important change? 1991ஆம் ஆண்டு தொடங்கிய தாராளமயமாக்கல்,
தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவற்றின் கோரிக்கைகளுக்கு இந்திய அரசு அமைப்பு போதுமான அளவு பதிலளித்துள்ளதா? இந்த முக்கியமான மாற்றத்திற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? The Indian government's response to the liberalization, privatization, and globalization LPG reforms initiated in 1991 has been significant, but there are areas that require further attention and improvement. 1991 தொடங்கப்பட்ட தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி சீர்திருத்தங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் பதில் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது, ஆனால் கூடுதல் கவனம் மற்றும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகள் உள்ளன. Adequate responses போதுமான பதில்கள். Economic growth. LPG reforms have transformed India into one of the world's fastest growing economies, with GDP growth accelerating from approximately $266 billion in 1991 to over $3 trillion by 2021. பொருளாதார வளர்ச்சி. எல்பிஜி சீர்திருத்தங்கள் இந்தியாவை உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 1991 தோராயமாக $266 பில்லியனிலிருந்து 2021 $3 டிரில்லியனுக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. Foreign investment. The government has attracted substantial foreign direct investment (FDI), with inflows reaching $83.57 billion in 2021 முதல் 22 வரை. வெளிநாட்டு முதலீடு. அரசாங்கம் கணிசமான அந்நிய நேரடி முதலீட்டை FDI ஈர்த்துள்ளது. இதன் வரவு 2021 முதல் 22 வரை ஆண்டில் $83.57 பில்லியனை எட்டியுள்ளது. Privatization efforts. The government has introduced disinvestment policies to reduce its stake in non-strategy public sector undertakings PSUs, promoting efficiency and competition. தனியார்மயமாக்கல் முயற்சிகள். மூலோபாயமற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் PSUs அதன் பங்குகளை குறைக்கவும், செயல்திறன் மற்றும் போட்டியை ஊக்குவிக்கவும், முதலீடுகளை விலக்கிக் கொள்ளவும் அரசாங்கம் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. Areas for improvement. முன்னேற்றத்திற்கான பகுதிகள். Slow privatization. The pace of disinvestment remains slow, with many PSUs continuing to underperform. மெதுவான தனியார்மயமாக்கல். முதலீட்டு விலக்கின் வேகம் மெதுவாகவே உள்ளது. பல பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து மோசமாக செயல்படுகின்றன. Regulatory bottlenecks. Complex regulations hinder business operations and discourage investment. ஒழுங்குமுறை தடைகள். சிக்கலான விதிமுறைகள் வணிக நடவடிக்கைகளை தடுக்கின்றன மற்றும் முதலீட்டை ஊக்கப்படுத்துகின்றன. Income inequality. The benefits of LPG reforms have not been evenly distributed, widening the gap between the rich and the poor. வருமான சமத்துவமின்மை. எல்பிஜி சீர்திருத்தங்களின் நன்மைகள் சமமாக விநியோகிக்கப்படவில்லை, இது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை விரிவுபடுத்துகிறது. Recommendations for future responsiveness. எதிர்கால பொறுப்புணர்வுக்கான பரிந்துரைகள். Enhance regulatory frameworks. Simplify regulations to attract foreign investments and improve the ease of doing business. ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் விதிமுறைகளை எளிதாக்குதல். Support small and medium enterprises (SMEs). Provide financial support and incentives for SMEs to thrive in a competitive global market. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை SMEs ஆதரித்தல். போட்டி நிறைந்த உலகளாவிய சந்தையில் ஸ்மெக்கள் செழிக்க நிதி ஆதரவு மற்றும் சலுகைகளை வழங்குதல். Focus on skill development. Invest in education and skill development to prepare the workforce for new industries and technologies. திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். புதிய தொழில்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு பணியாளர்களை தயார்படுத்த கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்யுங்கள். பொருளாதாரத்தை தனியார்மயமாக்குவது பெரும்பாலும் வளர்ந்து வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகள், சுரண்டல் மற்றும் ஊழலுக்கு வழிவகுக்கும். இந்திய சூழலில் இந்த அச்சங்கள் எவ்வளவு தூரம் நியாயமானவை? பொருளாதாரத்தை தனியார்மயமாக்குவது பிரைவேடைசேஷன் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் அதே வேளையில் சில சமூகச் சிக்கல்களையும் கொண்டு வருகிறது. இந்தியச் சூழலில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள சமூக ஏற்றத்தாழ்வு, சுரண்டல் மற்றும் ஊழல் குறித்த அச்சங்கள் எவ்வளவு தூரம் நியாயமானவை என்பதை ஒரு சமநிலையான பார்வையில் கீழே காணலாம்.
வளர்ந்து வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்க்ரீசிங் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ். இந்தியாவில் தனியார்மயமாக்கல் ஏற்றத்தாழ்வை அதிகரித்துள்ளது என்ற வாதம் மிகவும் நியாயமானது. பொருளாதார பிளவு. தனியார்மயமாக்கல் 1991க்கு பிறகு ஒரு வலுவான நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது உண்மைதான். ஆனால் அதே சமயம் வசதி படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி வெல்த் கேப் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. கல்வி மற்றும் சுகாதாரம். முன்பெல்லாம் அரசு வழங்கிய இந்த அடிப்படை சேவைகள் இன்று தனியார் வசம் சென்ற பிறகு யாருக்கு பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே உயர்தரச் சேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. இது சமூகத்தில் ஒரு 2 அடுக்கு அமைப்பை 2-tier சொசைட்டி உருவாக்கியுள்ளது. இடஒதுக்கீடு பாதிப்பு. அரசு துறைகளில் இருக்கும் சாதி ரீதியான இடஒதுக்கீடு தனியார் துறையில் இல்லாததால் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர் பொருளாதார பதவிகளை அடைவதில் பெரும் சவால் நிலவுகிறது. சுரண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தொழிலாளர் நலன் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு என்று வரும்போது இந்த அச்சம் குறிப்பிடத்தக்கது. பணியாளர் பாதுகாப்பு. தனியார் துறையில் பணி பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி என்பது மிகவும் குறைவு. ஹையர் அண்ட் ஃபயர். வேலைக்கு எடுத்தல் மற்றும் நீக்குதல் கலாச்சாரம். நீண்ட வேலை நேரங்கள் மற்றும் குறைந்த ஊதியம் ஆகியவை தொழிலாளர்களை சுரண்டுவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். நுகர்வோர் சுரண்டல். போட்டி இல்லாத துறைகளில் மொனோபலி. தனியார் நிறுவனங்கள் விலையை தன்னிச்சையாக உயர்த்துவது நுகர்வோரை நேரடியாக பாதிக்கிறது. உதாரணம், ஆரம்ப காலங்களில் தொலைத்தொடர்பு துறையில் நிலவிய கட்டணங்கள். ஊழல் கரப்ஷன். தனியார்மயமாக்கல் ஊழலை குறைக்கும் என்று கருதப்பட்டாலும் அது புதிய வகை ஊழல்களுக்கு வழிவகுத்துள்ளது. நட்பு முதலாளித்துவம். குரோனி கேபிட்டலிசம். அரசுக்குச் சொந்தமான இயற்கை வளங்கள் நிலம், தாதுக்கள், அலைக்கற்றை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு சில குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக விற்றல் அல்லது குத்தகைக்கு விடுதல் போன்ற ஊழல் புகார்கள். 2G அலைக்கற்றை நிலக்கரி ஊழல் இந்தியாவில் எழுந்துள்ளன. அரசியல் கார்ப்பரேட் பிணைப்பு. பெரிய நிறுவனங்கள் தேர்தல் நிதியாக அரசியல் கட்சிகளுக்கு பணம் வழங்குவதும் பதிலுக்கு தங்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்ற கோருவதும் ஒரு மறைமுக ஊழலாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமற்ற தன்மையைச் சமாளிக்க இந்தியா என்ன செய்கிறது? இந்த அச்சங்கள் முழுமையாக உண்மையாகாமல் இருக்க இந்தியா சில கட்டுப்பாட்டு அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒழுங்குமுறை அமைப்புகள். ரெகுலேட்டரி பாடிஸ். செபி, ட்ரை, RBI போன்றவை தனியார் நிறுவனங்களின் தன்னிச்சையான போக்கை கண்காணிக்கின்றன. கலப்பு பொருளாதாரம். அத்தியாவசிய துறைகளில் அஞ்சல், ரயில்வே பகுதி அளவு அரசு இன்னும் தனது பங்கை கொண்டிருப்பதால் முழுமையான சுரண்டல் தவிர்க்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவச கல்வி, ரேஷன் மற்றும் காப்பீடு போன்ற திட்டங்கள் மூலம் ஏற்றத்தாழ்வின் தாக்கத்தை குறைக்க அரசு முயல்கிறது. முடிவுரை. இந்தியச் சூழலில் தனியார்மயமாக்கல் மீதான உங்கள் அச்சங்கள் முற்றிலும் நியாயமானவை. தனியார்மயமாக்கல் என்பது ஒரு நல்ல கருவி, ஆனால் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் அதன் வெற்றி உள்ளது. அரசாங்கம் ஒரு வணிகராக இல்லாமல் ஒரு கண்காணிப்பாளராக ரெகுலேட்டர் இருந்து சமூக நீதியை உறுதி செய்யும் போது மட்டுமே இந்த அச்சங்களை களைய முடியும். Privatization of economy can often result in growing social inequalities, exploitation and corruption. How far are these fears justified in the Indian context? பொருளாதாரத்தை தனியார்மயமாக்குவது பெரும்பாலும் வளர்ந்து வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகள், சுரண்டல் மற்றும் ஊழலுக்கு வழிவகுக்கும். இந்திய சூழலில் இந்த அச்சங்கள் எவ்வளவு தூரம் நியாயமானவை? The fears of growing social inequalities, exploitation, and corruption due to privatization of the economy are justified to a certain extent in the Indian context. பொருளாதாரத்தை தனியார்மயமாக்குவதால் ஏற்படும் சமூக ஏற்றத்தாழ்வுகள், சுரண்டல் மற்றும் ஊழல் குறித்த அச்சங்கள் இந்திய சூழலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நியாயப்படுத்தப்படுகின்றன. Growing social inequalities. வளர்ந்து வரும் சமூக ஏற்றத்தாழ்வுகள். Privatization can exacerbate income inequality, as the benefits of privatization often reach affluent sections of society first.
while the less privileged may continue to face poor services. தனியார்மயமாக்கலின் நன்மைகள் பெரும்பாலும் முதலில் சமூகத்தின் வசதியான பிரிவுகளை சென்றடைவதால் தனியார்மயமாக்கல் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்கக்கூடும். அதே நேரத்தில் குறைந்த சலுகை பெற்றவர்கள் தொடர்ந்து மோசமான சேவைகளை எதிர்கொள்ள நேரிடும். The focus on profitability can undermine social objectives, such as providing affordable services to the poor. லாபத்தில் கவனம் செலுத்துவது ஏழைகளுக்கு மலிவு விலையில் சேவைகளை வழங்குவது போன்ற சமூக நோக்கங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Wealth may get concentrated in the hands of a few, generating unemployment and economic instability. செல்வம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்து வேலையின்மை மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மையை உருவாக்கலாம். Exploitation சுரண்டல். Private companies may prioritize profit over social welfare, potentially marginalizing less profitable communities or regions. தனியார் நிறுவனங்கள் சமூக நலனை விட லாபத்திற்கு முன்னுரிமை அளிக்கலாம், குறைந்த லாபகரமான சமூகங்கள் அல்லது பிராந்தியங்களை ஓரங்கட்டக்கூடும். Exploitation of labor rights, wage theft, and unsafe working conditions are common issues in the private sector. தொழிலாளர் உரிமைகளை சுரண்டுதல், ஊதிய திருட்டு மற்றும் பாதுகாப்பற்ற வேலை நிலைமைகள் ஆகியவை தனியார் துறையில் பொதுவான பிரச்சினைகள். Companies may divert corporate social responsibility (CSR) funds for personal gains, undermining their social obligations. நிறுவனங்கள் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR நிதியை தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக திருப்பி அவர்களின் சமூக கடமைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். Corruption ஊழல். Privatization can lead to corruption, as private companies may bribe government officials to secure big business deals. தனியார்மயமாக்கல் ஊழலுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் தனியார் நிறுவனங்கள் பெரிய வணிக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கலாம். The magnitude of divestment and the nature of assets being privatized can make things more vulnerable to corruption. விற்பனையின் அளவு மற்றும் தனியார்மயமாக்கப்படும் சொத்துக்களின் தன்மை ஆகியவை விஷயங்களை ஊழலுக்கு ஆளாக்கக்கூடும். Corruption can lead to inefficient allocation of resources, uneven distribution of wealth, and low stimulus for innovation. ஊழல் வளங்களின் திறமையற்ற ஒதுக்கீடு, செல்வத்தின் சீரற்ற விநியோகம் மற்றும் புதுமைக்கான குறைந்த தூண்டுதலுக்கு வழிவகுக்கும். However, it is also argued that privatization can, இருப்பினும் தனியார்மயமாக்கல் முடியும் என்றும் வாதிடப்படுகிறது. Improve efficiency. Private companies are profit motivated, which can lead to increased efficiency and better services. செயல்திறனை மேம்படுத்துதல். தனியார் நிறுவனங்கள் லாப நோக்குடையவை, இது அதிகரித்த செயல்திறன் மற்றும் சிறந்த சேவைகளுக்கு வழிவகுக்கும். Reduce fiscal burden. Privatization can relieve the government of the financial burden of running and maintaining public enterprises, freeing up resources for public welfare and development projects. நிதிச் சுமையை குறைத்தல். தனியார்மயமாக்கல் பொது நிறுவனங்களை நடத்துதல் மற்றும் பராமரித்தல், பொது நலன் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கான வளங்களை விடுவித்தல் ஆகியவற்றின் நிதிச் சுமையிலிருந்து அரசாங்கத்தை விடுவிக்கும். Enhance competition. Privatization can promote competition, leading to better services and lower prices. போட்டியை மேம்படுத்துதல். தனியார்மயமாக்கல் போட்டியை ஊக்குவிக்கும், சிறந்த சேவைகள் மற்றும் குறைந்த விலைகளுக்கு வழிவகுக்கும். To mitigate the negative consequences of privatization, it is essential for the government to implement policies that promote inclusive growth, social welfare, and environmental sustainability. தனியார்மயமாக்கலின் எதிர்மறையான விளைவுகளை தணிக்க, உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் கொள்கைகளை அரசாங்கம் செயல்படுத்துவது அவசியம். Regulatory frameworks. Establishing robust regulatory frameworks to ensure fair competition and protect consumer interests. ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் நியாயமான போட்டியை உறுதி செய்வதற்கும் நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதற்கும் வலுவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை நிறுவுதல். Social safety nets. Implementing social safety nets to protect vulnerable populations from economic shocks. சமூக பாதுகாப்பு வலைகள் பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க சமூக பாதுகாப்பு வலைகளை செயல்படுத்துதல். Transparency and accountability. Ensuring transparency and accountability in the privatization process to prevent corruption and exploitation. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். ஊழல் மற்றும் சுரண்டலை தடுக்க தனியார்மயமாக்கல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல்.
சிறு குறிப்பு எழுதுங்கள். தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகிய இரண்டும் 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையின் எல்பிஜி இரு முக்கிய தூண்களாகும். இவை இந்திய பொருளாதாரத்தை மூடிய நிலையிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த போட்டிச் சந்தையாக மாற்றின. தனியார்மயமாக்கல் பிரைவடைசேஷன் அரசுக்குச் சொந்தமான நிறுவனங்கள் அல்லது சொத்துக்களின் உரிமையையும் மேலாண்மையையும் தனியார் துறைக்கு மாற்றுவதே தனியார்மயமாக்கல் ஆகும். செயல்முறை இது பெரும்பாலும் அரசு பங்குகளை விற்பனை செய்தல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களை முழுமையாக தனியார் வசம் ஒப்படைத்தல் மூலம் நடைபெறுகிறது. நோக்கம் அரசு நிறுவனங்களின் நிர்வாகத் திறனை அதிகரித்தல், நஷ்டத்தை குறைத்தல் மற்றும் போட்டியை உருவாக்குதல். விளைவு இதன் மூலம் சேவைத் துறையில் வங்கி, காப்பீடு, விமான போக்குவரத்து தரம் உயர்ந்தது. இருப்பினும் வேலை பாதுகாப்பு குறைவு மற்றும் சமூக இடஒதுக்கீடு இல்லாமை போன்ற சவால்கள் எழுந்தன. உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் ஒரு நாட்டின் பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைக்கப்படுவதே உலகமயமாக்கல் ஆகும். இது நாடுகள் மற்றும் எல்லைகளை கடந்து பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் மனித உழைப்பு தடையின்றி பரிமாறப்படுவதை குறிக்கிறது. செயல்முறை இறக்குமதி வரிகளை குறைத்தல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டை எஃப்டிஐ அனுமதித்தல் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் MNCs வருகையை ஊக்குவித்தல். நோக்கம் உலகளாவிய சந்தையை பயன்படுத்துதல், நவீன தொழில்நுட்பத்தை பெறுதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல். விளைவு இது இந்தியர்களுக்கு பன்னாட்டு தரத்திலான பொருட்களை வழங்கியது. ஸ்மார்ட் போன்கள், கார்கள். கலாச்சார ரீதியாக உலகளாவிய கிராமம் குளோபல் வில்லேஜ் என்ற கருத்தாக்கம் உருவானது. முடிவுரை தனியார்மயமாக்கல் ஒரு நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது, அதே சமயம் உலகமயமாக்கல் அந்த நாட்டை உலகளாவிய தளத்தில் நிலைநிறுத்துகிறது. இந்தியச் சூழலில் இவை இரண்டும் இணைந்து நவீனமயமாக்கலை வேகப்படுத்தியுள்ளன. ரைட் ஷார்ட் நோட் பிரைவடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். சிறு குறிப்பு எழுதுங்கள். தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். பிரைவடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். Privatization and globalization are interconnected economic policies that have transformed the global economy. தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவை உலக பொருளாதாரத்தை மாற்றியமைத்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பொருளாதார கொள்கைகள். Privatization involves the transfer of ownership and control of public sector enterprises to private entities, aiming to increase efficiency and reduce government intervention. தனியார்மயமாக்கல் பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமையையும் கட்டுப்பாட்டையும் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதை உள்ளடக்கியது. இது செயல்திறனை அதிகரிக்கவும் அரசாங்க தலையீட்டை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. Globalization refers to the increasing integration of economies and societies around the world, driven by trade, investment, and technological advancements. உலகமயமாக்கல் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் இயக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள பொருளாதாரங்கள் மற்றும் சமூகங்களின் அதிகரித்து வரும் ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. Key features முக்கிய அம்சங்கள். Increased private sector participation. Privatization encourages private sector participation in key sectors, such as infrastructure, healthcare, and education. அதிகரித்த தனியார் துறை பங்கேற்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் தனியார் துறை பங்களிப்பை தனியார்மயமாக்கல் ஊக்குவிக்கிறது. Global market integration. Globalization promotes the integration of domestic markets with the global economy, increasing trade and investment flows. உலகளாவிய சந்தை ஒருங்கிணைப்பு. உலகமயமாக்கல் உள்நாட்டு சந்தைகளை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதை ஊக்குவிக்கிறது, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஓட்டங்களை அதிகரிக்கிறது. Economic efficiency. Both privatization and globalization aim to promote economic efficiency, competition, and innovation. பொருளாதார செயல்திறன்,
தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் இரண்டும் பொருளாதார செயல்திறன், போட்டி மற்றும் புதுமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இம்பாக்ட்: economic growth. Privatization and globalization can drive economic growth, attract foreign investment, and create new opportunities. பொருளாதார வளர்ச்சி: தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும், வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். Inequality and social concerns. However, they can also exacerbate income inequality, lead to job losses, and raise concerns about social welfare and environmental sustainability. சமத்துவமின்மை மற்றும் சமூக கவலைகள். இருப்பினும் அவை வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்கலாம், வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும், மேலும் சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பற்றிய கவலைகளை எழுப்பலாம். Conclusion: Privatization and globalization are complex and multifaceted phenomena that have reshaped the global economy and societies. While they offer opportunities for growth and development, they also pose significant challenges that need to be addressed through effective policies and regulations. தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவை உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் சமூகங்களை மறுவடிவமைத்த சிக்கலான மற்றும் பன்முக நிகழ்வுகளாகும். அவை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்கினாலும், அவை பயனுள்ள கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய குறிப்பிடத்தக்க சவால்களையும் முன்வைக்கின்றன. ஆயிரத்து 1991 ஆண்டு தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்தியாவில் தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆம், நீங்கள் குறிப்பிட்டது போல 1991 ஆண்டு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. அப்போதைய கடுமையான அந்நிய செலாவணி நெருக்கடியைத் தொடர்ந்து இந்திய பொருளாதாரம் தனது கதவுகளை உலகிற்கு திறந்துவிட்டது. இதனை பற்றிய ஒரு முழுமையான சமூக பொருளாதார பார்வை இதோ. 1991க்கு முந்தைய மற்றும் பிந்தைய நிலை. 1991க்கு முன் இந்தியா உரிம ராஜ்யம், லைசன்ஸ் ராஜ் மற்றும் மூடிய பொருளாதார கொள்கையை பின்பற்றியது. இதில் அரசு துறையே பப்ளிக் செக்டர் அனைத்து முக்கிய தொழில்களையும் கட்டுப்படுத்தியது. 1991க்கு பின் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி ஆகியவை இந்தியாவின் கலப்பு பொருளாதாரத்தை உலகச் சந்தையுடன் இணைத்தன. தனியார்மயமாக்கலின் முக்கியத்துவம். பிரைவேடைசேஷன். தனியார்மயமாக்கல் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த நிறுவனங்களை தனியார் வசம் ஒப்படைப்பதாகும். திறன் மேம்பாடு. அரசு நிறுவனங்களில் நிலவிய தேக்கநிலை மற்றும் நஷ்டத்தை போக்க இது வழிவகுத்தது. முதலீட்டு விலக்கல். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அரசு தனது பங்குகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் நிதியை சமூக நலத்திட்டங்களுக்கு, கல்வி, ஆரோக்கியம் பயன்படுத்தத் தொடங்கியது. போட்டித்தன்மை. தொலைத்தொடர்பு மற்றும் வான்வழி போக்குவரத்து போன்ற துறைகளில் தனியார் நிறுவனங்களின் வருகையால் சேவைகளின் தரம் உயர்ந்தது, விலை குறைந்தது. உலகமயமாக்கலின் தாக்கம். குளோபலைசேஷன். உலகமயமாக்கல் இந்தியாவை ஒரு உலகளாவிய கிராமமாக மாற்றியது. அந்நிய முதலீடு. எஃப்டிஐ. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்கின, இது வேலைவாய்ப்பை பெருக்கியது. தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இந்தியா உலகின் பின்னணி அலுவலகமாக, பேக் ஆஃபீஸ் ஆஃப் த வேர்ல்ட் மாறியது. மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் பிடித்தது. கலாச்சார மாற்றம். உலகளாவிய உணவு. பீட்சா, பர்கர், உடை மற்றும் மேற்கத்திய வாழ்க்கை முறை இந்திய சமூகத்திற்குள் ஊடுருவியது. முடிவுரை. 1991 சீர்திருத்தங்கள் இந்தியாவை ஒரு பலவீனமான பொருளாதாரத்திலிருந்து உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக மாற்றின. இருப்பினும் இதன் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சமமாகச் சென்றடையவில்லை என்ற விமர்சனம் இன்றும் உள்ளது. Privatization and globalization in India were introduced as part of the liberalization, privatization, and globalization LPG reforms in 1991. 1991 ஆண்டு தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்தியாவில் தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டன. கீ காசஸ். முக்கிய காரணங்கள். எகனாமிக் கிரைசிஸ்.
India faced a severe balance of payments crisis, dwindling foreign exchange reserves, and high inflation, prompting the need for economic reforms. பொருளாதார நெருக்கடி. இந்தியா கடுமையான கொடுப்பனவு சமநிலை நெருக்கடி, குறைந்து வரும் அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் அதிக பணவீக்கத்தை எதிர்கொண்டது. இது பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான தேவையை தூண்டியது. Inefficiencies in public sector. Public sector enterprises were facing significant losses and inefficiencies, leading to a need for private sector participation to improve productivity. பொதுத்துறையில் திறமையின்மை. பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க இழப்புகள் மற்றும் திறமையின்மையை எதிர்கொண்டன, இது உற்பத்தித்திறனை மேம்படுத்த தனியார் துறை பங்கேற்பின் தேவைக்கு வழிவகுத்தது. Impact of privatization. தனியார்மயமாக்கலின் தாக்கம். Increased efficiency. Privatization led to improved efficiency and competitiveness in various industries, as private entities prioritized profit and growth. அதிகரித்த செயல்திறன். தனியார்மயமாக்கல் பல்வேறு தொழில்களில் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் போட்டித்தன்மைக்கு வழிவகுத்தது, ஏனெனில் தனியார் நிறுவனங்கள் லாபம் மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்தன. Reduced government burden. Privatization reduced the government's burden of running loss, making public sector enterprises. குறைக்கப்பட்ட அரசாங்க சுமை. தனியார்மயமாக்கல் நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துவதில் அரசாங்கத்தின் சுமையை குறைத்தது. Increased foreign investment. Privatization attracted foreign investment, contributing to economic growth and development. அதிகரித்த வெளிநாட்டு முதலீடு. தனியார்மயமாக்கல் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்தது, பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களித்தது. Impact of globalization. உலகமயமாக்கலின் தாக்கம். Increased trade and investment. Globalization led to increased foreign trade and investment, integrating India into the global economy. வர்த்தகம் மற்றும் முதலீடு அதிகரித்தது. உலகமயமாக்கல் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க வழிவகுத்தது, இந்தியாவை உலக பொருளாதாரத்தில் இணைத்தது. Growth of IT and service sectors. Globalization boosted the growth of IT, telecom, and service sectors, contributing significantly to India's GDP. ஐடி மற்றும் சேவை துறைகளின் வளர்ச்சி. உலகமயமாக்கல் ஐடி, தொலைத்தொடர்பு மற்றும் சேவை துறைகளின் வளர்ச்சியை அதிகரித்தது, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தது. Increased competition. Globalization exposed Indian industries to global competition, leading to improved quality and innovation. போட்டி அதிகரிப்பு. உலகமயமாக்கல் இந்திய தொழில்களை உலகளாவிய போட்டிக்கு உட்படுத்தியது, இதனால் தரம் மற்றும் புதுமை மேம்பாடு அதிகரித்தது. Positive impacts. Economic growth. LPG reforms led to rapid economic growth, averaging around 7% per annum over the last 2 decades. பொருளாதார வளர்ச்சி. எல்பிஜி சீர்திருத்தங்கள் கடந்த 2 தசாப்தங்களாக ஆண்டுக்கு சராசரியாக 7% ஆக இருந்த விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தன. Increased foreign investment. FDI inflows increased significantly, contributing to economic growth and development. அதிகரித்த வெளிநாட்டு முதலீடு. அந்நிய நேரடி முதலீடு வரவு கணிசமாக அதிகரித்து, பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களித்தது. Industrial growth. The reforms led to the dismantling of the license Raj, allowing for greater industrial growth and efficiency. தொழில்துறை வளர்ச்சி. சீர்திருத்தங்கள் உரிம ராஜ்ஜியத்தை அகற்ற வழிவகுத்தன, இது அதிக தொழில்துறை வளர்ச்சி மற்றும் செயல்திறனை அனுமதிக்கிறது. Negative impacts. Income inequality. LPG reforms led to widening income inequality, as some segments of the population benefited more than others. வருமான சமத்துவமின்மை. எல்பிஜி சீர்திருத்தங்கள் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்க வழிவகுத்தன, ஏனெனில் மக்கள் தொகையின் சில பிரிவுகள் மற்றவர்களை விட அதிகமாக பயனடைந்தன. Environmental concerns. Increased industrial activity and globalization led to environmental concerns and degradation. சுற்றுச்சூழல் கவலைகள். அதிகரித்த தொழில்துறை செயல்பாடு மற்றும் உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் சீரழிவுக்கு வழிவகுத்தது. Dependence on foreign capital. India's increased integration with the global economy made it more vulnerable to global economic shocks. அந்நிய மூலதனத்தைச் சார்ந்திருத்தல். உலக பொருளாதாரத்துடன் இந்தியாவின் அதிகரித்த ஒருங்கிணைப்பு உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது.
சுருக்கமாக எழுதுங்கள். இந்தியாவிற்கு உலகமயமாக்கலின் விளைவுகள். சாதகமான விளைவுகள் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. வேலைவாய்ப்பு. பன்னாட்டு நிறுவனங்களின் எம்என்சிஎஸ் வருகையால், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவைத் துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெருகின. நுகர்வோர் வசதி. மக்களுக்கு தரமான வெளிநாட்டுப் பொருட்களும் சேவைகளும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. தொழில்நுட்பம். நவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவிற்கு எளிதாக வந்தடைந்தன. இகா 5G ஸ்மார்ட் போன்கள். அந்நிய முதலீடு. அந்நிய நேரடி முதலீடு FDI அதிகரித்ததால் உள்கட்டமைப்பு மேம்பட்டுள்ளது. பாதகமான விளைவுகள் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். சிறு தொழில்கள் பாதிப்பு. பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடன் போட்டியிட முடியாமல் பல உள்நாட்டு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் நலிவடைந்தன. விவசாயத்துறை. விவசாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் விலை நிர்ணய பிரச்சினைகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பொருளாதார ஏற்றத்தாழ்வு. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் மாறும் இடைவெளி அதிகரித்துள்ளது. கலாச்சார மாற்றம். மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தால் இந்தியாவின் பாரம்பரிய உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சுருக்கம். உலகமயமாக்கல் இந்திய பொருளாதாரத்தை நவீனப்படுத்தியிருந்தாலும் அது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் எளிய மக்களிடையே சமத்துவமற்ற நிலையையும் உருவாக்கியுள்ளது. Write short note. Consequences of globalization for India. சுருக்கமாக எழுதுங்கள். இந்தியாவிற்கு உலகமயமாக்கலின் விளைவுகள். Globalization has had a profound impact on India, bringing about both positive and negative consequences. உலகமயமாக்கல் இந்தியாவில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. Positive consequences. Economic growth. Globalization has led to increased trade and investment, contributing to India's economic growth and development. India's GDP growth rate has averaged around 7% per annum over the last 2 decades. பொருளாதார வளர்ச்சி. உலகமயமாக்கல் அதிகரித்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கு வழிவகுத்தது, இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு பங்களித்தது. கடந்த 2 தசாப்தங்களாக இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு சராசரியாக 7% ஆக உள்ளது. Job creation. New industries and sectors have emerged, creating job opportunities in areas like IT, services, and manufacturing. The Indian IT industry directly employs around 51 lakh persons. வேலை உருவாக்கம். புதிய தொழில்கள் மற்றும் துறைகள் உருவாகியுள்ளன, இது IT, சேவைகள் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இந்திய IT துறை நேரடியாக சுமார் 51 லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. Increased foreign investment. Foreign direct investment FDI inflows have increased significantly, contributing to economic growth and development. FDI inflow of $71 billion was reported in free 2022 முதல் 23 வரை. அதிகரித்த வெளிநாட்டு முதலீடு. அந்நிய நேரடி முதலீடு FDI வரவுகள் கணிசமாக அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களித்துள்ளன. 2022 முதல் 23 வரை நிதியாண்டில் $71 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய நேரடி முதலீடு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. Cultural exchange. Globalization has facilitated cultural exchange, allowing Indians to experience diverse cultures and fostering empathy, tolerance, and appreciation for differences. கலாச்சார பரிமாற்றம். உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது, இந்தியர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிக்கவும், பச்சாதாபம், சகிப்புத்தன்மை மற்றும் வேறுபாடுகளுக்கான பாராட்டு ஆகியவற்றை வளர்க்கவும் அனுமதிக்கிறது. Negative consequences. Income inequality. Globalization has widened the income gap between the rich and poor, exacerbating social tensions and political instability. வருமான சமத்துவமின்மை. உலகமயமாக்கல் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமான இடைவெளியை விரிவுபடுத்தியுள்ளது, இது சமூக பதட்டங்களையும் அரசியல் உறுதியற்ற தன்மையையும் அதிகரித்துள்ளது. Job displacement. Globalization has led to job displacement and a shift away from traditional industries like agriculture and manufacturing, resulting in rising unemployment and underemployment. வேலை இடப்பெயர்ச்சி.
உலகமயமாக்கல் வேலை இடப்பெயர்ச்சிக்கும் விவசாயம் மற்றும் உற்பத்தி போன்ற பாரம்பரிய தொழில்களிலிருந்து விலகுவதற்கும் வழிவகுத்தது. இதன் விளைவாக வேலையின்மை மற்றும் வேலையின்மை அதிகரித்து வருகிறது. Environmental degradation, increased industrialization and urbanization have led to pollution and environmental degradation, putting pressure on India's natural resources and ecosystems. சுற்றுச்சூழல் சீரழிவு, அதிகரித்த தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுத்தது. இது இந்தியாவின் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. Cultural homogenization, the spread of Western values and consumer culture has led to concerns about the erosion of traditional values and loss of cultural identity. கலாச்சார ஒருமைப்பாடு, மேற்கத்திய மதிப்புகள் மற்றும் நுகர்வோர் கலாச்சாரத்தின் பரவல் பாரம்பரிய மதிப்புகள், அரிப்பு மற்றும் கலாச்சார அடையாள இழப்பு பற்றிய கவலைகளுக்கு வழிவகுத்தது. Other consequences பிற விளைவுகள், dependence on foreign capital. India's increased integration with the global economy has made it more vulnerable to global economic shocks. வெளிநாட்டு மூலதனத்தை சார்ந்திருத்தல், உலக பொருளாதாரத்துடன் இந்தியாவின் அதிகரித்த ஒருங்கிணைப்பு உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக ஆக்கியுள்ளது. Brain drain, talented graduates and researchers may migrate to countries with better opportunities, leading to a loss of skilled professionals in India. மூளை வடிகால், திறமையான பட்டதாரிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சிறந்த வாய்ப்புகள் உள்ள நாடுகளுக்கு குடிபெயரக்கூடும். இது இந்தியாவில் திறமையான நிபுணர்களை இழக்க வழிவகுக்கும். Digital divide, unequal access to technology, digital literacy, and infrastructure gaps hinder the participation of marginalized communities in the digital economy. Digital பிளவு, தொழில்நுட்பத்திற்கான சமமற்ற அணுகல், டிஜிட்டல் கல்வியறிவு மற்றும் உள்கட்டமைப்பு இடைவெளிகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் பங்கேற்பை தடுக்கின்றன. வளர்ச்சி திட்டமிடலின் புதிய தாராளமய முன்னுதாரணத்தின் பின்னணியில் பல நிலை திட்டமிடல் செயல்பாடுகளை செலவு குறைந்ததாக மாற்றும் மற்றும் பல செயல்படுத்தல் தடைகளை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதிக்கவும். இந்த கூற்று நவீன பொருளாதாரச் சூழலில் புதிய தாராளமயமாக்கல் நியோலிபரலிசம் கொள்கைகள் எவ்வாறு பல நிலை திட்டமிடலை மல்டி லெவல் பிளானிங் மாற்றியமைத்துள்ளன என்பதை மையப்படுத்துகிறது. இந்தியாவில் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் நைட்டி ஆயோக் உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். புதிய தாராளமய முன்னுதாரணம் என்றால் என்ன? The neoliberal paradigm, முன்பு இருந்த மேலிருந்து கீழ் டாப் டவுன் மற்றும் கடுமையான அரசு கட்டுப்பாட்டுடன் கூடிய திட்டமிடலுக்கு மாறாக சந்தை பொருளாதாரம், தனியார் பங்களிப்பு மற்றும் அதிகார பரவலாக்கல் ஆகியவற்றை இது முன்னிறுத்துகிறது. அரசு ஒரு கட்டுப்படுத்துபவராக இல்லாமல் வழிநடத்துபவராக ஃபெசிலிட்டேட்டர் செயல்படுகிறது. பல நிலை திட்டமிடல் செயல்பாடுகள் செலவு குறைந்ததாக மாறுவது எப்படி? புதிய தாராளமய கொள்கைகள் பல நிலை திட்டமிடலை மத்திய விடப்பெரிது, மாநில விடப்பெரிது, மாவட்ட விடப்பெரிது, உள்ளாட்சி அமைப்புகள் பின்வருமாறு சிக்கனமாக்குகின்றன. துல்லியமான இலக்கு டார்கெட்டட் அப்ரோச், தொழில்நுட்பத்தை டெக்னாலஜி டிபிடி ஆக பயன்படுத்துவதன் மூலம் திட்டங்களின் பலன்கள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளை சென்றடைகின்றன. இதனால் கசிவுகள் லீக்கேஜஸ் தடுக்கப்பட்டு அரசின் செலவு குறைகிறது. பொது தனியார் கூட்டாட்சி பிபிபி மாடல், உள்கட்டமைப்பு மற்றும் சேவை துறைகளில் தனியார் முதலீட்டை அனுமதிப்பதன் மூலம் அரசின் நேரடி நிதிச் சுமை குறைகிறது. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதலில் தனியார் துறையின் செயல்திறன் பயன்படுத்தப்படுகிறது. தேவையற்ற திட்டங்கள் தவிர்ப்பு, உள்ளூர் மட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை சரியாக பயன்படுத்த உதவுகிறது. செயல்படுத்தல் தடைகளை நீக்குதல், removing implementation hurdles, புதிய அணுகுமுறை திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள நிர்வாகச் சிக்கல்களை பின்வருமாறு குறைக்கிறது. அதிகார பரவலாக்கல் டீசென்ட்ரலைசேஷன், 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தங்களின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் டெல்லியில் அல்லது மாநில தலைநகரில் காத்திருக்காமல் உள்ளூரிலேயே முடிவுகள்
கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், நிதி ஆயோக் போன்ற அமைப்புகள் மாநிலங்களுக்கு தங்களின் சொந்த தேவைகளுக்கு ஏற்ப திட்டங்களை வகுக்கும் சுதந்திரத்தை அளிக்கின்றன. இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான மோதல்களை குறைத்து திட்ட அமலாக்கத்தை வேகப்படுத்துகிறது. கீழிருந்து மேல் அணுகுமுறை பாட்டம் அப் அப்ரோச் மக்களே தங்கள் தேவை என்ன என்பதை தீர்மானிப்பதால் திட்டத்தை செயல்படுத்துவதில் மக்களின் எதிர்ப்பு குறைந்து ஒத்துழைப்பு அதிகரிக்கிறது. ஜான் பாகிதாரி. சவால்கள் மற்றும் விமர்சனம் கிரிட்டிக்கல் வியூ. இது பல நன்மைகளை தந்தாலும் சில விமர்சனங்களும் உள்ளன. சமத்துவமின்மை, தனியார் மயமாக்கல் மற்றும் செலவு குறைப்பு நடவடிக்கைகள் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களை பாதிக்கலாம். திறன் பற்றாக்குறை, உள்ளாட்சி அமைப்புகளில் போதிய நிதி மற்றும் தொழில்நுட்ப அறிவு இல்லாதது லேக் ஆஃப் கெப்பாசிட்டி திட்டமிடலை தாமதப்படுத்தலாம். முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், புதிய தாராளமய முன்னுதாரணமானது தொழில்நுட்பம், அதிகார பரவலாக்கல் மற்றும் தனியார் பங்களிப்பு மூலம் திட்டமிடலை விரைவானதாகவும் எஃபிஷியன்ட், சிக்கனமானதாகவும் மாற்ற முயற்சிக்கிறது. அதிகாரத்துவ சிவப்பு நாடா ரெட் டேபிசம் முறையை ஒழித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்வதே இதன் முக்கிய வெற்றியாகும். In the context of neo-liberal paradigm of developmental planning, multi-level planning is expected to make operations cost-effective and remove many implementation blockages. Discuss. வளர்ச்சி திட்டமிடலின் புதிய தாராளமய முன்னுதாரணத்தின் பின்னணியில் பல நிலை திட்டமிடல் செயல்பாடுகளை செலவு குறைந்ததாக மாற்றும் மற்றும் பல செயல்படுத்தல் தடைகளை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதிக்கவும். In the context of the neo-liberal paradigm of developmental planning, multi-level planning is expected to enhance operational efficiency, reduce costs, and address implementation challenges. நவீன தாராளமய வளர்ச்சி திட்டமிடல் முன்னுதாரணத்தின் பின்னணியில் பல நிலை திட்டமிடல் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தவும், செலவுகளை குறைக்கவும், செயல்படுத்தும் சவால்களை எதிர்கொள்ளவும் எதிர்பார்க்கப்படுகிறது. Benefits of multi-level planning. பல நிலை திட்டமிடலின் நன்மைகள்: decentralized decision making. Multi-level planning empowers local governments and stakeholders to make decisions tailored to their specific needs, increasing effectiveness. பரவலாக்கப்பட்ட முடிவெடுத்தல். பல நிலை திட்டமிடல் உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் பங்குதாரர்கள் தங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கிறது, செயல்திறனை அதிகரிக்கிறது. Improved resource allocation. By involving local levels, resources can be allocated more efficiently, reducing waste and optimizing utilization. மேம்படுத்தப்பட்ட வள ஒதுக்கீடு. உள்ளூர் மட்டங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் வளங்களை மிகவும் திறமையாக ஒதுக்க முடியும், கழிவுகளை குறைக்கலாம் மற்றும் பயன்பாட்டை மேம்படுத்தலாம். Enhanced participation. Multi-level planning encourages participation from local communities, fostering a sense of ownership and responsibility. மேம்படுத்தப்பட்ட பங்கேற்பு. பல நிலை திட்டமிடல் உள்ளூர் சமூகங்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது, உரிமை மற்றும் பொறுப்புணர்வு உணர்வை வளர்க்கிறது. Flexibility and adaptability. Decentralized planning allows for flexibility and adaptability in response to changing local conditions and needs. நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு திறன். மாறிவரும் உள்ளூர் நிலைமைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு திறனை பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அனுமதிக்கிறது. Challenges and limitations. சவால்கள் மற்றும் வரம்புகள். Capacity constraints. Local governments and institutions may face capacity constraints, including limited technical expertise and resources. திறன் கட்டுப்பாடுகள். உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் உட்பட திறன் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடும். Coordination challenges. Multi-level planning requires effective coordination between different levels of government and stakeholders, which can be challenging. ஒருங்கிணைப்பு சவால்கள். பல நிலை திட்டமிடலுக்கு அரசாங்கத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையே பயனுள்ள ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது, இது சவாலானதாக இருக்கலாம். Inequitable distribution. Decentralized planning may exacerbate existing inequities if not designed to address the needs of marginalized groups. சமத்துவமற்ற விநியோகம். பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் ஒதுக்கப்பட்ட குழுக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்படாவிட்டால் ஏற்கனவே உள்ள சமத்துவமின்மையை அதிகரிக்கக்கூடும். நியோ-லிபரல் பாரடைம் அண்ட் மல்டி-லெவல் பிளானிங். புதிய தாராளவாத முன்னுதாரணம் மற்றும் பல நிலை திட்டமிடல் மார்க்கெட் ஓரியன்டட் அப்ரோச்
The new liberal paradigm emphasizes market-oriented approaches, and multi-level planning can facilitate this by promoting local economic development. சந்தை சார்ந்த அணுகுமுறை. புதிய தாராளவாத முன்னுதாரணம் சந்தை சார்ந்த அணுகுமுறைகளை வலியுறுத்துகிறது, மேலும் பல நிலை திட்டமிடல் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் இதை எளிதாக்கும். Private sector participation. Multi-level planning can encourage private sector participation in local development initiatives, leveraging resources and expertise. தனியார் துறை பங்கேற்பு. பல நிலை திட்டமிடல் உள்ளூர் மேம்பாட்டு முயற்சிகளில் தனியார் துறை பங்கேற்பை ஊக்குவிக்கும், வளங்கள் மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்தும். Efficiency and effectiveness. By decentralizing decision-making, multi-level planning can promote efficiency and effectiveness in service delivery and development projects. செயல்திறன் மற்றும் செயல்திறன். முடிவெடுப்பதை பரவலாக்குவதன் மூலம் பல நிலை திட்டமிடல் சேவை வழங்கல் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் செயல்திறன் மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கும். பெஸ்ட் பிராக்டிசஸ் சிறந்த நடைமுறைகள். Capacity building. Invest in capacity building for local governments and institutions to enhance their planning and implementation capabilities. திறன் மேம்பாடு. உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் திறன்களை மேம்படுத்துவதற்காக திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்யுங்கள். Inclusive planning. Ensure that planning processes are inclusive, participatory, and responsive to the needs of all stakeholders, particularly marginalized groups. உள்ளடக்கிய திட்டமிடல். திட்டமிடல் செயல்முறைகள் உள்ளடக்கியவை, பங்கேற்பு மற்றும் அனைத்து பங்குதாரர்களின், குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவை என்பதை உறுதி செய்யவும். Monitoring and evaluation. Establish robust monitoring and evaluation mechanisms to assess the effectiveness of multi-level planning initiatives. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. பல நிலை திட்டமிடல் முயற்சிகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு வலுவான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு வழிமுறைகளை நிறுவுதல். By adopting multi-level planning approaches, governments can promote more effective and efficient development outcomes, leveraging the strengths of local communities and institutions. பல நிலை திட்டமிடல் அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அரசாங்கங்கள் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பலங்களை மேம்படுத்துவதன் மூலம் மிகவும் பயனுள்ள மற்றும் திறமையான வளர்ச்சி விளைவுகளை ஊக்குவிக்க முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.